அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். பிஃபோர் வி ஸ்டார்ட், மண்டே தீபாவளி டே எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் லாங் ஹாலிடே அப்படின்னு சொல்லலாம். டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இன்னைக்கு நமக்கு ஹாலிடே. அண்ட் தீபாவளி விஷஸ் பண்ண வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த தீபாவளிக்கு வியூவர்ஸும் சரி மெம்பர்ஸும் சரி கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் those who treated us a part of your family. Really thank you. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது நிஃப்டியோட 5 minute சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். as of all மண்டே நமக்கு தீபாவளி. ஸோ டியூ டு தீபாவளி டேட் நமக்கு ட்ரேடிங் டே அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. there is no holiday. அண்ட் நேற்று 21st நமக்கு 1 hour ட்ரேடிங் செக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ எக்ஸாக்டாக 20ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு நமக்கு மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நியர் டு அ நம்பர் அப்படின்னு இல்லை, ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி நம்ம நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. 25,824.65 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் நம்ம 2 days பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்பர்ஸ் எக்ஸாக்டான ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் தீபாவளி டே அன்னைக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஈவன் தோ இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் அப்லேயே நமக்கு மண்டே அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நிஃப்டி மோர் தேன் இந்த இடங்கள்லேருந்து இந்த இடம் அப்படிங்கிறது மோர் தேன் 100 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி மோர் தேன் 150 பாயிண்ட்ஸும் நமக்கு பெரிய கேப் அப்பில் கொடுத்துருந்தாங்க. என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது இல்லை. பட் ஈவன் தோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடில் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரகிளான பிளேஸ் அப்படிங்கிறது 25,824 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 1240 இதனுடைய ஹைலோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது இன்ட்ராடேல நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். செகண்ட் டைமிங் கேண்டில் 150 இதனுடைய ஹையில் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே இந்த ஹைக்கு மேலே ஒரு 5 minutes கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு ஃபால். அண்ட் அகெயின் மல்டிபிள் டைம் 25,824 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. அண்ட் எஸ்டர்டே நமக்கு 1 hour ட்ரேடிங் செக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ எக்ஸாக்டாக மார்க்கெட் மறுபடியும் இந்த நம்பர்ஸான 25,824 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் க்ளோசிங்காக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இந்த இடங்கள்லேருந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நம்பர்ஸ் ப்ரியராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில் இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு மண்டே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 minute சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதை மண்டே இந்த இடங்களில் ஓப்பனாக இருந்தாங்க. 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேப் அப்பில் கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இந்த ஃபஸ்ட்டு 5 minutesக்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் இதனுடைய ஹையில் மார்க் பண்ணியிருந்தாலும் ஹை கட் ஆகிட்டு ஒரு சின்னதான மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஒன்ஸ் தேர்ட் அப்சைட் லெவலான 58,215 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆனதுமே நல்ல ஒரு ஃபால். அண்ட் ஃபர்ஸ்ட் அப்சைட் நம்பர்ஸ் வரைக்குமே நமக்கு வந்திருந்தாங்க. ஈவன் தோ பேஸ்ட் டைமிங் அண்ட் நம்பர்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டில் அதனுடைய ஹையில் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு பெரிய கேண்டிலாக இருந்தாலும் ஈவன் ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டிலுக்கு கீழே ஒரு 5 minutes கேண்டில் கூட மண்டே க்ளோஸ் வைக்காமல் அதுலேருந்தே அப் அண்ட் டவுனாக மார்க்கெட் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய 5 minute சார்ட்டு. சென்செக்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே மண்டேயுடைய ட்ரேட் அப்படிங்கிறது கேப் அப்லேயே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சைட் வே அப்படிங்கிற ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ இன் பிட்வீன் இந்த நம்பர்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க ஃபார் மண்டே. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு 1 side டேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒரு அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம
ஸ்டாக்ஸ் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டியில் சொன்னபடியே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து 25,824.60 அப்படிங்கிறதுல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய நம்பர்ஸ் 25,824.65 5 பைசே தான் டிஃப்ரென்ஸ். எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே ட்ரேட் இருக்காங்க அப்படின்னும், நிஃப்டி வந்து டி கோல்டன் செட்டப்பில் வராங்க அப்படின்னும் 25,900 கால் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 22 எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் மோர் தென் 50.55 வரைக்குமே போயிருந்தாங்க. மோர் தென் டபுள் த ப்ரைஸ் அப்படிங்கிறது மண்டே வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இது பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் ஃபார் மெம்பர்ஸ் 135 தான் எக்ஸாக்டான ஒரு ஹை, அதில் வந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ஃபார் மண்டே. அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய டூலினுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்தாங்க. அதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 15 மினிட்ஸ் செல் சிக்னல்ஸ் வந்து கேப்சர் பண்ண பாயிண்ட் அப்படிங்கிறது மோர் தென் 2200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டூல் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபோக்கஸ் ஒன்லி இந்த செக்டார் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அண்ட் பிஎஸ்சி அப்படிங்கிறத வந்து இந்த மந்த்துக்கான ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத இந்த October 1 அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இதில் இருந்து 15 மினிட்ஸ் புல் பேக்கில் மட்டுமே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து மோர் தென் 900 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது as of now கொடுத்துருந்தாங்க. அண்ட் எஸ்பெஷலி எஸ்டே வந்து நோ ட்ரேடிங் அப்படிங்கிறத கிளியராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். டியூ டு இது மாதிரி முகரத் ட்ரேடிங் டே அப்படிங்கிறது ஒன்லி வித் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி எஸ்டே வந்து நம்ம ஏதாவது ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாங்கலாமே தவிர்த்து இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து இந்த 1 hour ட்ரேடிங்கில் நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபியூச்சர். ஈவன் தோ இந்த 1 hour ட்ரேடிங்கில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மெம்பர்ஸ் டைமிங் கேண்டில் வந்து எக்ஸாக்டான ஒரு ஹை அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இதுவும் நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் சில்வர் வந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 16th October வந்து நம்மளுடைய HPD நம்ம இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அக்டோபரினுடைய ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம் ஃபார் கமாடிட்டி இன்க்ளூடிங். இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் டேயில் ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்து ஒரு அந்த கேண்டிலுடைய 16th அப்படிங்கிறது எஸ்பெஷலி வந்து சில்வர் அப்படின்னா அந்த டேயுடைய லோ கட் ஆகும் பொழுது அது ஒரு ஹை ஆகும், இல்லை ஹை கட் ஆகும் பொழுது அது ஒரு லோவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அதன்படி இந்த ஒரு பெரிய ஃபால் சில்வரில் கொடுத்திருந்தாலும் சில்வர் அண்ட் கோல்டு எக்ஸாக்டாக 16th அப்படிங்கிற டேட் வந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். அதான் வந்து ஹை, அதுலேருந்தே மார்க்கெட் ஒரு மோர் தென் 9.5% வரைக்குமே நமக்கு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான எவ்ரி லைவ் அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து இங்கே தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களும் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ண வைக்க முடியும். இவன் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்லேயே வந்து இது ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸாக வந்து ஹை டு இது ஒரு கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட் வீக்லேயே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் ஆஃப் த நம்பர்ஸ் நம்மளுடைய நம்பர்ஸ் படி பார்க்கும்பொழுதும் சரி, அந்த 14th அப்படிங்கிறது இந்த கேண்டிலுடைய ஹைலர் மார்க்கெட் இருக்க வரைக்குமே நமக்கு அப்டெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிடும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு யூ பேட்டர்ன் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து இருக்காங்க. இது மாதிரி யூ பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகும் பொழுது எந்த அளவுக்கான ஒரு லோ டு ஹை இருக்காங்களோ அதே அளவுக்கான லோ டு ஹை வரைக்குமே அரௌண்ட் ஒரு 27,000 வரைக்குமே இந்த பிரேக் அவுட்லேருந்து நமக்கு கொடுப்பதற்கான பாசிபிள் இந்த பேட்டர்ன் படி இருக்காங்க. நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். இது எஸ்பெஷலி இந்த 21st நமக்கு ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் 14th அப்படிங்கிற கேண்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மெம்பர்ஸ் குரூப்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த டேட் வரதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் இருந்தே மார்க்கெட் வந்து மோர் தென் 2% வரைக்குமே ஆஸ் ஆஃப்னா நமக்கு ஒரு ஹை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து நல்ல ஒரு புல் ரனில் தான் இருக்காங்களே தவிர்த்து ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நம்பர்ஸ் வந்து கம்மிங் டேஸில் 26,000 இருக்கட்டும்,
26,244 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்து நமக்கு சென்செக்ஸ் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. லாஸ்ட் வீடியோலேயே வந்து நம்ம ஐடி செக்டாரும் சொல்லியிருந்தோம். அண்ட் ஐடி செக்டாரும் சரி எஸ்ஜிஎக்ஸும் சரி இது மாதிரி ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வரும்பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அதனுடைய இம்பாக்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், பொசிஷனலாக நம்ம லாங் ரனில் தான் இருக்குமே தவிர்த்து ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இன்ட்ரோடே ட்ரேடர்ஸ் வந்து லாங்லையா இல்லை ஷார்ட்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். அண்ட் அகைன் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸிஎக்ஸினுடைய மொமெண்டம் இல்லை ஐடி செக்டாருடைய இம்பேக்ட் அப்படிங்கிறதும் சரி, நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் அந்த என்டையர் மூமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பீரியம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது ஒரு வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது மாதிரியான டேயில் நியூ ட்ரேடர்ஸ் ஃபார் ஆப்ஷன் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து பி வித் த ட்ரெண்ட். ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். இல்லை பெரிய கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மண்டே நமக்கு நடந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் மட்டுமே நம்ம பாசிபிள். ஸோ நாளையுடைய மொமெண்டம் ஒன்லி ஃபார் சென்செக்ஸினுடைய எக்ஸ்பீரியம் எஸ்ஜிஎக்ஸினுடைய குளோபல் கிஃப்ட் நிஃப்டியினுடைய இம்பாக்டும் நம்முடைய மார்க்கெட்டில் நடக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே வந்து 16th இந்த டேட் அப்படிங்கிறது வந்து 16th அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும். இதுக்கு முன்னாடி 18th அக்டோபர் இம்பார்ட்டன்ட் அண்ட் 16th அக்டோபர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும் ஃபார் பொசிஷனலாக. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து நமக்கு நியர் டு ஒரு 2000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 8th அக்டோபர்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் 8th அக்டோபர் டு 16th அக்டோபருடைய ஹையுமே நமக்கு 700 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான இம்பார்ட்டண்டான டேலேருந்து ஒரு பொசிஷனல் ட்ரேட் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். எஸ்பெஷலி 1 or 2 ட்ரேட்ஸ்லேயே வந்து ஆப்ஷன் ட்ரேடில் பொசிஷனலாக நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத எவ்ரி மந்த் வந்து கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஒரு பேனிக் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் இது மாதிரி ஒரு ரெட் கேண்டில் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாமே தவிர்த்து இதுலேருந்தே டவுன் போகிறாங்களா அப்படின்னா ஸ்டில் தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் டவுன் சைட். நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது லாங் ரனில் தான் இருக்கும். அகைன் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே டச் ஆகிறாங்க அப்படின்னாலும் இது ஒரு பொசிஷனலாக நம்ம லாங் போகிறதுக்கான புல் பேக்காக இருக்குமே தவிர்த்து ஷார்ட் போகிறதுக்காக கிடையாது. நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கப்புறமாக ஒரு வீக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபார் நவம்பர் மந்த்தும் சரி நம்ம பிஃபோர் அந்த நவம்பர் மந்த்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணுவோம் ஃபார் மெம்பர்ஸ். அவங்க வந்து அந்தந்த டேயில் வந்து லோ அண்ட் ஹை கட் ஆகும் பொழுது பொசிஷனல் ட்ரேட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். பட் as ஆஃப் நோ தெர் இஸ் நோ ஷார்ட் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஜிஎக்ஸினுடைய இம்பாக்டும் சரி சென்செக்ஸினுடைய இம்பாக்டும் சரி நமக்கு மார்க்கெட்டில் கம்மிங் 2 days நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நாம் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். அண்ட் சென்செக்ஸினுடைய டே சார்ட்டு. சென்செக்ஸ் வந்து இந்த மந்த்துக்கான டேட் அப்படிங்கிறது 6th அக்டோபர் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மல்டிபிள் டைம்ஸ் இந்த 6th அக்டோபரினுடைய ஹைலே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டேட் வந்து நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மோர் தென் 2800 பாயிண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நோ 3.5% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளான இந்த டைமிங் கேண்டில் இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆஸ் ஆஃப் நோ ரெட் கலர் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்குமே தவிர்த்து இதுலேருந்து ஷார்ட் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய 23rd அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 23rd அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய டுமாரோ அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 23rd அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிரம் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 23rd அக்டோபர். டிஃபென்ஸ் செக்டார், எஃப்எம்சிஜி, மெட்டல், மீடியா இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங், எக்ஸ்பெஷலி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.